பெரம்பலூரில் சிலிண்டர் வெடி விபத்தில் தீக்காயமடைந்த 11 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் காவல் நிலையம் எதிரே செயல்பட்டு வந்த தேநீர் கடையில் நேற்று மாலை எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தந்தையுடன் சென்ற 12 வயது பள்ளி மாணவி உட்பட 16 பேர் தீக்காயமடைந்தனர். அனைவரும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலத்த காயமடைந்த 11 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சிலிண்டர் வெடித்ததன் காரணமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டு பெண்கள் உட்பட 16 பேர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அருகில் இருந்த காவல் நிலையம் இருந்த காரணத்தினால் காவல்துறையினர் நல்ல முயற்சி எடுத்து உடனடியாக அத்தனை பேரையும் மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். பூரண குணம் பெற்று வருவதற்கும் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.